நடக்கிற இன்டர்வியூ மாதிரி வடிவமைச்சிருக்கும். அது யாரு பண்றா, என்ன பண்றாங்க, யாரு கூட இன்டர்வியூ அப்படிங்கிற எல்லா விஷயமும் அதை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். எந்த அறிமுகமும் இதற்கு தேவையில்லை என்பதுதான் இதன் அறிமுகம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேயர்களே, மாணவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் நமது வழியும் வழிகாட்டியும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் புது புது செய்திகளை கொடுத்து உங்களை வேக வைப்பதில் மிக முயற்சி அடைகின்றோம். இந்த வாரமும் உங்கள் எதிர்பார்ப்பிற்கு சற்றும் குறையில்லாமல் வழிகாட்டியாய் வருகிறார் ஒருவர். யார் இவர்? இவங்க தான் கடைசியோ விஞ்ஞானி. இவங்க சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் இவங்க பெரிய கண்டுபிடிப்புகள் வரைக்கும் கண்டுபிடிச்சு நம்ம நாட்டுக்காக இவங்களோட கண்டுபிடிப்புகள் அண்டைய நாடுகளை கூட வேக வச்சிருக்கு. இந்த விட எளிதா சொல்லணும்னா இந்த வருடத்திற்கான பாரத ரத்ன விருது பெற்ற டாக்டர் ஆர்ய நாராயணராஜன். வணக்கம் மேம். What a moment. Really goosebumps. நீங்க கோடிக்கணக்கான இளைஞர்களோட முன்னேறி ஆயிரம் தலைவர்களுடைய இன்ஸ்பிரேஷன் இஸ்ரோவின் புது டைமென்ஷன்ஸ்க்கு காரணமானவங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டு பிரதமர்ல இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் எல்லாரும் உங்க அட்வைஸ் தானம் காட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட நீங்க இதுவரைக்கும் யாருக்குமே இன்டர்வியூ கொடுத்ததில்ல. இந்த விஷயத்தை பத்தி நான் முதல்ல தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் உங்களுக்கும் நேயர்களுக்கும். இப்ப உங்க கேள்விக்கு வரேன். இன்டர்வியூ கொடுக்க கூடாதுன்னு கிடையாது, பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருந்ததால நேரமும் கவனமும் அதுக்கே சரியாக இருந்தது. இப்ப இந்த நேரத்துல இன்டர்வியூ கொடுக்கறதும் முக்கியமான வேலைன்னு நினைச்சதால உங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு பாரத ரத்னா விருது கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். மக்கள் எல்லாரோட சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நாங்க எல்லாரும் டைம் பார்க்கணும் 10 நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். வாட்ச்லயோ ஃபோன்லயோ கிளாக்லயோ பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே மறந்து போச்சு. ஆனா நீங்க வாட்ச் கட்ட மாட்டீங்க, கிளாக் பார்க்க மாட்டீங்க, உங்க வீட்டுல கேலண்டர் கூட கிடையாது. எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது? நம்பவே முடியல. நிஜமாவே சொல்றீங்க. ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் தானே டைம் பார்க்கணும். ஆன்கோயிங் ப்ராசஸ்ல டைம் பார்க்க தேவையில்லையே. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபுட்பால் பிளேயர் தன் டீமுக்கு கோல் போடும்போது டைம் பார்த்துட்டு இருப்பாங்களா என்ன? இப்ப பாருங்களேன், ஒரு கைனகாலஜிஸ்ட் டெலிவரி பார்க்கும்போது அவங்க கவனம் எல்லாம் பிறக்க போற குழந்தை மேலையும் தாய் மேலையும் தானே இருக்கும். அங்க யாராவது வாட்ச் பார்த்துட்டு இருப்பாங்களா என்ன? சரி, இன்னொன்னு பார்க்கலாம். 2 சின்ன குழந்தைங்க உலகத்தையே மறந்து விளையாடுறாங்க. அவங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. பசியோ தூக்கமோ வந்தாதான். இப்ப எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா கடமை, என்டர்டைன்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு உங்க வேலை தாங்கிறது எனக்கு புரியுது. ஓகே, ஆனா உங்க ஃபேமிலி டைம் நல்லா கட்டாங்க. அதை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? நிஜமாவே உங்க ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்றீங்க? ஃபேமிலியா? படிச்சவங்க, படிக்காதவங்க, வேலைக்கு போறவங்க, வேலை இல்லாதவங்க, கோடீஸ்வரங்க, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழியே இல்லாதவங்க, குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரும் சேர்த்து எனக்கு இந்தியா முழுவதும் 148,38,65,525 பேர். உலகம் மொத்தம் எனக்கு 823,96,62,020 பேர் உறவினர்கள். இப்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலமா, குறிப்பா இன்டர்நெட் மூலமா எல்லா மக்களும் இணையறாங்க. ஆனா அதை விட எல்லாரையும் இணைக்கிற ஒரு கருவி அன்பு. அன்பால எல்லாரையும் எல்லாத்தையும் இணைக்க முடியும். வாழ்க்கையோட சந்தோஷத்துக்கு அடிப்படையே ஒன் ஃபார் ஆல், ஆல் ஃபார் ஒன். அதாவது ஒருத்தர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருத்தருக்காகவும். இதுதான் என் கொள்கை. இது நிறைவேறிச்சுன்னா ஐ கேன் அச்சீவ் அப்படிங்கிறது மாதிரி வி கேன் அச்சீவ் அப்படின்னு ஒரு நாள் உருவாகும். நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா வெற்றியாளர்களும்
இல்லையா? வெற்றி வெற்றி வெற்றிதான் சாதனை. உங்க விஷயம்ல நீங்க சொல்ற வெற்றியோ சாதனையோ என்னை தூக்கி விட்ட சக்தி அல்ல, என்னை கீழே தள்ளி விட்ட விபத்து. நீங்க இப்ப பாக்குற அதிவேக பயணமான ராக்கெட் பயணம் ஆரம்பிச்சது இந்த மெதுவான வீல் சேர்ல தான். 40 years back அந்த ஒரு நாள் 6th ஸ்டாண்டர்ட் புது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே தான் குழந்தை ஸ்கூலுக்கு போற அழகை ரசிக்க வந்த அம்மாவும் அப்பாவும் ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் ஏறி வர நேரமாகும். 2 ட்ராக் தான், ட்ரெயின் எதுவும் வரல. பொண்ணை கையில பிடிச்சிட்டு ஈஸியா கிராஸ் பண்ணிடலாமே. திடீர்னு அதிவேக ரயில், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கண்ணு முன்னாடியே அம்மா அப்பா. கண் திறந்து பார்த்தா மேல ஃபேன். சுத்தி பார்த்து எழுந்து அம்மா அப்பாவை தேட நினைச்சேன். என் காலை காணோம். காலை தேடின வீல் சேர் வந்துடுச்சு. கண் கலங்குறத கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த டைம்ல இருந்து இப்போ இருக்கிற இந்த இடம் வரைக்கும் வந்து வந்திருக்கீங்க. உங்களோட நிறைய கண்டுபிடிப்புகள் உலகத்துல இருக்கிற பல லட்சம் பேருக்கு உறுதுணையாக இருந்துட்டு வருது. அதுலயும் இப்போ நீங்க புதுசா கண்டுபிடிச்சு பயன்பாட்டுல இருக்கிற இன்ஸ்டன்ட் ரயில்வே பிரிட்ஜோட டெக்னாலஜிக்கல் சைடை தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஓ தாராளமா. அதுக்காக தானே நான் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். ஸ்டேஷன்ல ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. பிரிட்ஜில இருந்து 205 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ட்ரெயின் வரும்போது ஃப்ரண்ட் போகியில இருக்கிற ஒரு சென்சாரும் பிரிட்ஜ் மிடில்ல ஒரு சென்சாரும் கனெக்ட் ஆகி பிரிட்ஜ் ஓபன் ஆகும். இது ஆட்டோமேட்டிக். ஏதோ ஒரு காரணத்தால இந்த சென்சார் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு அல்டர்னேட்டிவா பிரிட்ஜில இருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல 2 ட்ராக்கு நடுவுல லீவர் ஹெட் ஒன்று ஹிடனா இருக்கும். ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் போகி அடியில பெர்மனண்டா ஃபிக்ஸ் ஆகி இருக்கிற மெட்டாலிக் சிஸ்டம் ஒன்று இருக்கும். அது இந்த லீவர்ல ஹிட் பண்ணும்போது பிரிட்ஜ் கூட கனெக்ட் ஆகி இருக்கிற லீவர் சிஸ்டம் ஒர்க் ஆகி பிரிட்ஜ் ஓபன் ஆகும். இது பியூர்லி மெக்கானிக்கல் சைட். இதே மாதிரி ட்ரெயினோட கடைசி போகியில இன்னொரு சிஸ்டம் இருக்கும். அது பிரிட்ஜ் க்ளோஸ் ஆக உதவும். இது ரெண்டுமே சைமல்டேனியஸா ஃபெயில் ஆக சான்ஸே இல்லை. ஆச்சுன்னா பிரிட்ஜ்ல அலாம் அடிக்கும். அப்ப வேற ஒரு அல்டர்னேட்டிவா ஒரு மேனுவல் ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்கு. அத ஒரு முறை பிரஸ் பண்ணா பிரிட்ஜ் ஓபன் ஆகும். இந்த மேனுவல் சிஸ்டம் பிரிட்ஜ்லயும் இருக்கும், பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கும். எந்த கேஸ்லயும் இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆக சான்ஸே இல்லை. That is absolutely fascinating, ma'am. நேரடி எவ்வளவு யூஸ்ஃபுல்லான கண்டுபிடிப்பு இல்லையா? இந்தியால 50% மக்களோட டிரான்ஸ்போர்டேஷனே ட்ரெயின் கல்ச்சர் தான். அப்படிப்பட்ட ட்ரெயின் சர்வீஸ்ல இது ஒரு மைல்கல்னே சொல்லலாம். தூக்க முடியாத பெரிய லக்கேஜை தூக்குறவங்க, வயசானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், அவசர வேலை இருக்கிறவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, வீல் சேர்ல போறவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ள கண்டுபிடிப்பு. நம்ம இந்தியால எப்படி அப்துல் கலாம் ஐயாவை மிசைல் மேன்னு சொல்றோமோ அதே மாதிரி நம்ம மேம் பிரிட்ஜ் லேடி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இஸ்ரோவே ஆதித்யா சேட்டலைட்ல இருக்கக்கூடிய சன் கோர் டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலை நீங்க தான் கண்டுபிடிச்சிருக்கீங்கனாலும் பிரிட்ஜ் லேடி என்ற முறையில தான் நீங்க எங்க மனசுல இடம் பிடிச்சிருக்கீங்க. ரயில்வே பிளாட்ஃபார்மை இணைக்கிற பிரிட்ஜ் மட்டும் இல்ல, மனிதர்களோட மனம் வேணும் பிளாட்ஃபார்மை இணைக்கிற பிரிட்ஜ் உருவாக்கி ரொம்ப பெரிய வேலை செஞ்சிருக்கீங்கன்னே சொல்லலாம். உங்க நாட்டுக்கும் எங்க நாட்டுக்கும் இடையில தான் உண்மையா பிரிட்ஜ் போட்டிருக்கீங்க. இதனால பிரிட்ஜ் லேடி ஆஃப் இந்தியா என்று உங்களை பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணதுல ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த உலகத்துல வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் யார் எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு வழிகாட்டி இல்லைன்னா உந்து சக்தி இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு நல்ல குருவா, ஆசிரியரா இருந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்களை உற்சாகப்படுத்துற ஒரு தூண்டுகோலா கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு யாரு மேம்? ஆமா, எனக்கு ஒரு குரு இருக்காரு. அவர் என் கூடவே இருந்து வழிகாட்டிட்டு இருக்காரு. இதோ அவரை நான் கூப்பிடுறேன்.
அவரே வந்து பேசுவார். குருஜி, நீங்க இப்ப பார்க்கிற டாக்டர் ஆரியநாராயண ராஜன் என்கிற அற்புத சிற்பத்தை உருவாக்கிய சிற்பி நான் தான், ராஜசிற்பி. என் பேரு தன்னம்பிக்கை என்கிற செல்ஃப் கான்பிடன்ஸ். அப்பா பேரு ஹார்ட் ஒர்க் என்கிற விடாமுயற்சி. அம்மா பேரு மனிதநேயம் என்கிற ஹியூமானிட்டி. இந்த டாக்டர் ஆரியநாராயண ராஜன் வாழ்க்கையை ஆரம்பித்த தருணம் நடுக்காடு, நள்ளிரவு, சிறு வயது. கண்ணு கட்டி இருக்கு, கைப்பிடிக்க அம்மா இல்ல, வழிகாட்ட அப்பா இல்ல. அடுத்த நொடியிலிருந்து வாழ்க்கையே இல்ல, கம்ப்ளீட் டார்க்னஸ். அப்படிப்பட்ட மனிதன் கூட இவரை ஜஸ்ட் பார்த்த போதும் வெளிச்சமான ஒரு லைஃப் அங்கிருந்து ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிற்பம் இவன். இப்போ இங்க இந்த இடத்துல இப்படி நிக்கிற இந்த சயின்டிஸ்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி இந்த இடத்தை பிடிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம். 10 வயசுல பெற்றவங்க இல்ல, ஓடியாட கால் இல்ல, பசிக்கு நல்ல சோறு இல்ல, சோறு போட ஆள் யாரும் இல்ல. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஊர்ல, இன்னைக்கு தாத்தா வீடு, நாளைக்கு மாமா வீடு, அடுத்து வேற ஊரு. எல்லா வீட்லையும் இருந்து சாப்பிட்டும் சாப்பிடாமலும் தூங்கியும் தூங்காமலும், நல்ல ட்ரெஸ் இல்ல, தூங்க நல்ல இடம் இல்லை, பண்டிகையோ ஹாலிடேயோ பலகாரமோ பட்டாசோ எதுவுமே கிடையாது, எதுவும் தெரியாது. ஒரு சதுர பலகை, 4 ரப்பர் சக்கரம், கை 2லையும் கட்டைய வச்சு தள்ளிக்கிட்டு போகணும். அந்த வாகனம் மெதுவாகத்தான் நகரும். இங்கத்தான் என்னோட ரோல். ஒருத்தருக்கு வாழ்க்கையை வாழ ஆசை வேணும், முன்னோக்கி நகர இலக்கு வேணும். இவரோட இந்த நிலைக்கு என்ன காரணம்? இவரை யோசிக்க வச்சு. இவரோட லைஃப்ல இவருக்கு ஏற்பட்ட இந்த விபத்து இன்னொருத்தருக்கு நேரக்கூடாதுன்னு நினைக்க வச்சது. இவருக்கு அம்மா அப்பா இல்லை, ஆனா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரோட முகத்திலையும் அப்பா அம்மாவை பார்க்க வச்சது. ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லா ரயில் பயணிகளுக்கும் குறிப்பாக பிரெக்னன்ட் லேடிஸ், வயதானவங்க, குழந்தைகள், லக்கேஜோட வரவங்க எல்லாருக்கும் ஈஸியா ட்ராக்கை கிராஸ் பண்ண இன்ஸ்டன்ட் பிரிட்ஜ் கட்டலாம் என்ற தீவிரமான ஆசையை மனசுல வேரோட வச்சது. கண் முன்னாடி குறிக்கோள் தெரிஞ்சது. மெதுவா ஓடின ரப்பர் சக்கரம் ராக்கெட் வேகத்துல ஓட ஆரம்பிச்சது. நான் படைத்தது இவரை ஒருத்தரை மட்டுமல்ல, என் படைப்பில் உருவாகிய சிற்பங்கள் எத்தனை எத்தனை. அவற்றில் சில இதோ: சுபாஷ் சந்திர போஸ், டாக்டர் APJ அப்துல் கலாம், டாக்டர் CVA ராமன், A.R. ரஹ்மான், மைக்கேல் ஜாக்சன், சார்லி சாப்ளின், மதர் தெரசா, விராட் கோலி. மனதை தோன்றி ஏற்படுகிறது சுவாமி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சராக, கிழமை நேரத்தில் ஆணியை சொல்லிவதாக, MS சுப்பலட்சுமிக்கு செம்மாங்குடி சீனிவாசன், மெஸ்ஸிக்கு ரொனால்டினோவாக, இப்படி பலருக்கு குருவடிவில் வெளியிடப்படும் ஊக்கமளித்து உருவாக்கினார். இந்த உலகத்துல நீங்க பார்க்க போகின்ற அத்தனை சாதனைகளுக்கும் பின்னால் இருப்பவன் நான் தான். செல்ஃப் கான்பிடன்ஸ். இந்த வரிசையில் அடுத்தது யார்? நீங்கள் ஒவ்வொருவரும் தான்.
எம்ஆர்கே யாழினி அம்மாவாக தோன்றிய நாடகம். சென்ற வருடம் கார்ட்டூன் அங்கிளாக அப்பா, இப்போது தன்னம்பிக்கையாக குரு. அதாவது மாதா பிதா குரு அப்படின்னா அடுத்த வருடம் என்ன? தெய்வம். அடுத்த ஸ்கூல் டேல எதிர்பாராததை எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.